அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்மளுடைய பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில யார நம்ம சந்திக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்தாளரும், ஆசிரியருமான உமரி அவங்களோட தான் நம்ம பேச போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும் இஸ்லாம் வரஹ்மத்துல்லாஹ். இன்னைக்கு நம்ம எத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜின்கள பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களுக்கு இன்ட்ரஸ்ட்டா இருக்குமா? ஏன்னா, இத பத்தி நெறையா நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா யங்ஸ்டர்ஸுமே போயி பள்ளிவாசல்ல இருக்கிற அஜிரத்துங்கள்ட்ட, இல்ல வந்து யாராவது பெரிய ஆலிம்கள்ட்டலாம் போயி அதிகமா ஒரு ஒரு கியூரியாசிட்டியோட போயி டவுட் அப்படின்னு கேட்கிறதே இந்த ஜின்கள் பத்தின விஷயங்கள் தான். அதுவும் குறிப்பா சின்ன குழந்தைங்கலாம் பயப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்கள் எல்லாமே இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருப்பாங்க. அப்ப ஜின்கள் அப்படிங்கிறப்ப நம்ம பேசிக்ல இருந்து ஆரம்பிப்போம். ஆரம்பத்துல இருந்தே அதோடைய அடிப்படைகள்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணி பேசலாம். ஆ ஜின்கள் அப்படின்னா அதனுடைய அடிப்படை. இஸ்லாம் என்ன சொல்லுது? ஜின்கள பத்தி. ஜின்கள்னா என்ன? அத எப்படி வரையறுக்கிறது? ஒரு சிம்பிளா சிறு குறிப்பு வரைகங்கிற மாரி சொல்லுங்களேன். அஹ் ஜின்கள் மனிதர்களைப் போல அதுவும் ஒரு படைப்பு தான். இப்ப மனிதர்களுக்கு எப்படி பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அதுபோல அதற்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப மனிதர்களுக்கு அல்லாஹ் தேர்வு செய்யக்கூடிய சுதந்திரத்தை கொடுத்திருக்கான். அதுபோல ஜின்களுக்கு தேர்வு செய்யக்கூடிய சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்ல லியஅபுதுன். அப்ப மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். இப்போ மனிதர்களும் ஜின்களும் அல்லாஹ்வை வணங்குவதற்காக, அவனை வணங்கி வழிபடுவதற்காக தான் இணைஞ்சிருக்காங்க, படைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ மனிதர்களைப் போல இன்னொரு படைப்பு இருக்குது. அது மனித கண்களுக்கு தெரியாத படைப்பு. ஜின் அப்படிங்கிற வார்த்தை எதை சொல்லுது அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாது, மறைமுகமா இருக்கக்கூடியது. ஆனா நம்மை போல நம்மை போல பொறுப்பு கொடுக்கப்பட்ட இன்னொரு படைப்பு என்ன செய்யுது, இருந்து கொண்டு இருக்குது. அதை நம்ம கண்களால் நம்ம பார்க்க முடியாது. ஆனா அது நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, பார்த்து கொண்டு இருக்குது. இப்ப ஜின்கள்னாலே மனிதர்களுக்கு எதிரானவர்களானா? இப்ப அந்த ஜின் அப்படின்னாலே நம்ம என்ன செய்வோம்னா, இப்லீஸுடைய அந்த வரலாற பத்தி தான் நம்ம அதிகமா படிப்போம். அப்ப ம். இப்லீஸுடைய வரலாற பொறுத்தவரைக்கும், இப்லீஸ் அப்படின்னா அவன் ஆதமுக்கு எதிரி. ஆதமுக்கு எதிரிங்கிறப்ப மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தான் அப்படிங்கிற மாரி தான் வந்திருக்கு. அப்ப ஜின்கள் எல்லாருமே ஷைத்தான்களா? ஜின்கள் எல்லாருமே கெட்டவங்களா? இல்ல அவங்க நல்லவங்களும் இருக்கிறாங்களா? அது எப்படி அது ஜின்னுங்கிறத மனித படைப்பு மாரி ஒரு படைப்பு, அந்த படைப்புல நல்லவங்க, கெட்டவங்கங்கிற மாரி பார்க்கிறதா? இல்ல மொத்த படைப்புமே நம்மள வழிகெடுக்கிறதுக்காக உள்ளவங்களா? எப்படி அது? இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது ஜின்கள் அனைவரும் கெட்டவர்கள் இல்லை. அங்கேயும் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருக்கிறாங்க. இப்லீஸ் ஜின் இனத்தை சார்ந்தவன். அப்ப ஜின் இனத்தின் தீயவர்கள் கெட்டவர்கள் ஷைத்தான்கள். அதுபோல எப்படி மனித இனத்தின் கெட்டவர்கள் ஷைத்தான்களோ அதுபோல ஜின் இனத்தின் தீயவர்கள் ஷைத்தான்கள். அப்ப ஜின் இனத்திலேயே நினைச்சாங்க நல்லவர்கள், நினைச்சாங்க இருக்காங்க, கெட்டவர்கள் நினைச்சாங்க இருக்கிறாங்க. நமக்கு சூரத்தில் அல் ஜின் அப்படிங்கிற அத்தியாயத்துல ஜின்களே ஸ்டேட்மெண்ட் கொடுப்பதா நினைச்சலாம் தெளிவுபடுத்துறான். எங்களில் நல்லவர்களும் இருக்கிறாங்க, மற்றவர்களும் நினைச்சு தீயவர்களும் நினைச்சாங்க இருக்கிறாங்க அப்படின்னு. மனிதர்கள் எப்படி கலவையாக இருக்கிறாங்களோ அதுபோல ஜின்களும் கலவையாக என்ன செய்து இருக்குது. இப்போ ஜின்கள் மனிதர்களுக்கு எதிரிகள் அல்ல. இப்ப ஷைத்தான் தான் மனித சமூகத்தின் எதிரி. ஷைத்தான் மனித சமூகத்திற்கும் எதிரி, ஜின் சமூகத்திற்கும் எதிரி தான். அப்போ ஜின்கள் மனிதர்களை விட்டு விலகி வாழக்கூடியவர்கள், ஒதுங்கி வாழக்கூடியவர்கள், மனித வாழ்க்கையோடு தொடர்பு அற்றவர்கள். இப்ப நாம அவங்க நமக்கு எதிரி அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நமக்கு இஸ்லாம் நிச்சயில கற்றுத் தரல. அவங்க அல்லாஹ்வுடைய படைப்பு. நமக்கு எப்படி பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ, இப்ப இந்த மார்க்கம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ, நம்ம எப்படி மறுமையில கேள்வி கேட்கப்படுவோமோ, விசாரிக்கப்படுவோமோ, அதுபோல அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மார்க்கம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மறுமையில அவங்க என்ன செய்வாங்க, விசாரிக்கப்படுவாங்க. அப்ப அப்படித்தான் நம்ம அதுதான் இஸ்லாம் ஜின்கள் குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய பார்வையாக என்ன செய்து இருக்குது. ஜின்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே, ஆம் அவங்களுடைய அந்த டைப்ஸ் இருக்காங்களா? அவங்க வந்து ஜின்கள் அப்படின்னா எப்படி? பல டைப்ஸ் இருக்கிறாங்களா? அதுல அவங்க வகைகள் ஏதாவது இருக்கா? பறக்கிற ஜின்கள், இப்ப பாத்ரூமுக்கு போம்போது அங்க ஜின் இருக்கிற மாரிலாம் நமக்கு அவங்கள்ட்ட இருந்து பாதுகாப்பு தேடுற மாரியான துவாக்கள்லாம் ரசூலுல்லாஹ் கத்துக் குடுத்துருக்காங்க. இப்ப ஜின்கள்ல வந்து பலமான ஜின்கள், பலவீனமான ஜின்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது வகைகள் இருக்குதா? அத பத்தி ஜின்கள்ல பலதரப்பட்டவர்கள் என்ன செய்யலாம், இருக்கலாம். நம்ம கன்ஃபார்மா உறுதியா இத்தனை வகைகள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. நமக்கு ஹதீஸ்கள்ல இருந்து, அறிவிப்புகள்ல இருந்து சில விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. அதை தாண்டி ஜின்கள் குறித்து சொல்லப்படுவது எல்லாமே அது பல்வேறு விஷயங்கள் அதில் கலந்துருக்குது. எது உண்மை எது பொய் நினைச்ச தெரியாது.
மனித அனுபவங்கள் பல கலந்து இருக்குது அது. அதனால பல விஷயங்கள் வந்து அதுல கணிப்புகள், அனுமானங்கள் அதிகமா என்ன செய்து இருக்குது. அதனால நம்ம உண்மைப்படுத்த முடியாது, நிராகரிக்கும் என்ன செய்ய முடியாது அத. அதனால நமக்கு தெரிஞ்சது ஜின் அப்படிங்கிற ஒரு படைப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மா தெரியும். அது நம்ம திருக்குறான்ல இருந்து நம்ம இது உறுதியாகுது. இப்போ அதுபோல அப்ப இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும்தான் உறுதியாகுது. அது சம்பந்தமான இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வந்து அது யூகங்கள், கணிப்புகள் தான், அல்லது மனித அனுபவங்களின் அடிப்படையில் சொல்லப்படுவை தான். அதை நம்ம என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ளவோ நிராகரிக்க முடியாது. அது அதனுடைய இடத்துல அப்படியே இருக்குது அந்த விஷயங்கள் எல்லாமே. ஜின்கள் வந்து நம்ம உடம்புல ஏறும். இந்த பேய் பிசாசு அப்படிங்கிற சாப்டர் இருக்குல்ல. பேய் பிசாசு இருக்கு அப்படின்னு சொல்ட்டு. இன்னைக்கு மனிதர்கள் நம்பக்கூடிய பேய் பிசாசு அப்படிங்கிறப்ப, முஸ்லிம்களுடைய தரப்புல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது பேய் பிசாசு கிடையாது. ஒரு மனிதன் இறந்துட்டான்னா, அவனுடைய ரூஹ வந்து இறைவன் கைப்பற்றிடுறான். அதனால வந்து பேய் பிசாசுன்னு இவங்க பயப்படுறது வந்து அப்படி ஒண்ணு கிடையாது. அப்படி ஒரு வேளை எதையாவது அவங்க அமானுஷ்யமா பார்த்திருந்தாங்கன்னா, அது ஜின்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி அப்ப வந்து ஒரு வீட்ல இருந்துகிட்டோ, இல்ல ஒரு மனிதரை நோவினை செய்யக்கூடிய வேலையையோ, ஜின்கள் பார்க்குமா? ஏன்னா ஒரு தரப்பு முஸ்லிம்கள்ல இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்றாங்கன்னா, ஜின்கள் வந்து மனிதர்கள எதுவுமே செய்யாது. அது பாட்டுக்கு அது வேலைய பார்க்கும். நம்ம பாட்டுல நம்ம வேலைய பார்த்துக்கிட்டு போவோம். டிஸ்டர்ப் பண்றதுக்குலாம் வேலையே கிடையாது. அதனால அப்படி சொல்றதெல்லாம் வந்து பொய்யி. அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கும். டக்குன்னு இந்த மாரி நடக்குதுன்னா, அது ஏதாவது எதார்த்தமா இருக்கும். காத்து கதவு தானா தொறக்குதுன்னா, அது ஏதாவது காத்துல தொறந்திருக்கும் அப்படின்னு சொல்ட்டு, அது அதுக்கு ஒரு லாஜிக் காரணங்கள் சொல்லி, ஜின்கள் வந்து அந்த மாரிலாம் செய்யாது அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க. ஒரு சில பேர் அனுபவப்பட்டவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல அது ஜின்னு தான். எனக்கு இப்படி ஆனுச்சு. நான் இத பார்த்தேன், அத பார்த்தேன்னு" சொல்லி அவங்களுடைய அமானுஷ்யமான அந்த அனுபவங்களையும் பகிர்றாங்க. அப்ப 2 தரப்புக்கு மத்தியில ஜின்கள் இப்படி மனிதர்கள டிஸ்டர்ப் செய்யுமா? ஜின்கள் வந்து மனிதர்கள் வாழாத இடத்துல தான் வாழும். இப்போ காட்டுப்பகுதிகள்ல, பாலைவனங்கள்ல, கடல் பகுதி. இப்போ ஜின்கள் பெரும்பாலும் மனிதர்களை விட்டு ஒதுங்கித்தான் வாழும், விலகித்தான் வாழும் அது. அதான் நம்முடைய வாழ்க்கை, மனித வாழ்க்கைங்கிறது தனி, ஜின்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தனி. 2மே தனித்தனியா தான் என்ன செய்திருக்குது. ஆனால் அதற்கு மாறாகவும் என்ன செய்யலாம்? இப்ப நாம பார்க்காத பல விஷயங்கள் இங்க நிகழ்ந்து கொண்டு இருக்கும். நாம நம்முடைய அறிவை கொண்டு எல்லாத்தையும் மெனஞ்சிட முடியாது. ஆ ஆ ரொம்ப மட்டையடியா நிராகரித்திட முடியாது. இப்ப நம்ம பார்க்காத, நமக்கு தெரியாத பல விஷயங்களும் என்ன செய்யலாம்? இங்க நிகழலாம் இல்லையா? அதை யாரா மறுக்க முடியுமா? அத வந்து என்ன செய்ய முடியாது, நம்ம மறுக்க முடியாது. ஆ அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது, சில சமயங்கள்ல மனிதர்களோடு என்ன செய்யலாம்? ஜின்களும் என்ன செய்யலாம்? இருக்கலாம். அல்லது ஜின்கள் வாழக்கூடிய இடத்துல மனிதன் போய் இருக்கும் பொழுது, அங்க ஜின்கள் என்ன செய்யலாம்? டிஸ்டர்ப் பண்ணலாம், தொந்தரவு செய்யலாம். இப்போ ஒரு மனிதன் இன்னொரு ஜின்னுக்கு தீங்கு விளைவிக்கலாமான்னா, தீங்கு விளைவிக்கலாம். அதுபோல ஜின் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கலாமான்னா, தீங்கு விளைவிக்கலாம். ஏன்னா இப்போ மனிதர்கள் ஜின்கள பார்க்க முடியாது. ஆனா ஜின்கள் மனிதர்கள பார்க்க முடியும். ஆனா மனிதர்கள் அறியாமல் ஜின்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம் தானே! அதுபோல என்ன மாரி ஆ என்ன மாரி தீங்கு விளைவிக்க முடியும்? என்ன மாரின்னா, இப்போ ஒரு இடத்துல இப்போ ஜின் இருக்கும். ஆ ஆனா அந்த இடத்துல இவங்க அந்த ஜின் இருக்குன்னு தெரியாமலே இவங்க ஏதாவது என்ன செய்யலாம்? செஞ்சிரலாம். அது ஜின்னுக்கு வந்து ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்திறலாம். அப்படி பண்ண முடியுமா? ஏன்னா அவங்க வந்து நம்ம டைமென்ஷன் இல்லைல்ல. நம்ம அவங்கள பார்க்க முடியாதுங்கிறப்ப, அவங்க டிரான்ஸ்பரன்ட்டா தான் இருக்கிறாங்கல்ல. மறைவான அவங்க இதா எப்படி இருக்கிறாங்க. மறைவா இருக்கிறாங்க. ஆனா இருக்கிறாங்க ஒரு இடத்துல. அவங்க மறைவா ம். இருக்கிறாங்க. எந்த இடத்துல இருக்கிறான்னு நமக்கு தெரியாது. இப்போ ஓகே. குறிப்பிட்ட இடத்துல இப்ப அதனால தான் நமக்கு சில விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கு. நீங்க பொந்துகள்ல சிறுநீர் கழிக்காதீங்க. அந்த மாரி சில விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதுக்கு அது 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 என்ன செய்யலாம்? காரணமா என்ன செய்யலாம் இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஜின்கள் மனிதர்களுக்கு தீங்கிழைக்கலாமான்னா, தீங்கிழைக்கலாம். ஆ அது அது வந்து மனித அனுபவங்கள் உண்மைப்படுத்துது. அதை என்ன செய்யல, இஸ்லாம் என்ன செய்யல, அத மறுக்கல. நம்முடைய முந்தைய இமாம்களும் என்ன செய்றாங்க, அது குறித்து பேசியிருக்காங்க. அது குறித்து விவாதிச்சிருக்காங்க. இப்போ இத மறுப்பதற்கான காரணம்னு எதுவுமே இல்ல. உங்களுக்கு அந்த அனுபவம் நிகழ்ந்தது அப்படின்னா, அத உங்களால மறுக்க முடியாது. அந்த அனுபவம் நிகழல அப்படின்னா, அது குறித்து பேச வேண்டிய அவசியமே இல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா நம்முடைய ம். வாழ்க்கை தனி, ஜின்களுடைய வாழ்க்கை தனி. இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜின்கள் குறுக்கிடாத வரை நாம் அத பத்தி பேசாம இருக்கிறது நல்லது. ஏன்னா "அரண்டவங்கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய்" அப்படிங்கிறது ஒரு பழமொழி தான். சில பேர் என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் அந்த கோணத்துல அணுக ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ அது அவங்கள இயல்பான உலகத்துல வாழ விடாது. இயல்பான உலகத்துல வாழ விடாம, எல்லாத்தையும் அந்த கோணத்துல பார்க்க வச்சுரும். இப்ப அதனால அப்படியான அனுபவங்கள் எதுவும் ஏற்படல அப்படின்னா, அத பத்தி பேசாம இருக்கிறது பெட்டர் தான்.
அதை பற்றி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது நல்லது தான். அதனால உங்களுக்கு உங்களுடைய ஈமான்ல குறைவு ஏற்பட்டுறாது. அதனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. நம்பிக்கை இல்லாமல் இருக்கனால இன்னும் நீங்க என்ன செய்வீங்க, தைரியமாவும் வந்து இருப்பீங்க. அப்படியான அனுபவங்கள் ஏற்படுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதற்கு ஒரு தீர்வு நோக்கி என்ன செய்வீங்க, வருவீங்க. மக்கள் தர்காக்களுக்கு போறதுக்கும், இந்த மாதிரி கோயில்களுக்கு போறதுக்கும் முக்கியமான காரணம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படும் பொழுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க, அதை மட்டையடியா நிராகரிப்பீங்க. அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுன்னு. அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? உறுதியா சொல்வதற்கு ஏதேனும் ஒண்ணு வேணும் தானே. உங்கள்ட்ட என்ன இருக்குது? உங்கள்ட்ட வெறுமனே கணிப்புகள் இருக்குது, வெறுமனே அனுமானங்கள் இருக்குது, அப்படித்தானே? இப்ப அதை பத்தி வெஸ்ட் சைக்காலஜி என்ன கணிப்பை முன்வைக்கிறதோ அதே கணிப்பை தான் நீங்க என்ன செய்றீங்க, சொல்றீங்க. அதை பத்தியான இருப்பது எல்லாமே கணிப்புகள் தான். அந்த கணிப்புகளை நீங்க அறிவியல் என்ன செய்றீங்க, முன்வைக்கிறீங்க. அந்த கணிப்புகளை முற்றுண்மைகளா என்ன செய்றீங்க, முன்வைக்கிறீங்க. அதுதான் சிக்கல். இப்போ உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பத்தி நீங்க பேசாம இருக்கிறீங்க அப்படின்னு நல்லது. ஆனா தெரியாத விஷயங்களை அதுல இதுதான் சரி அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அது அறியாமை, அது அறிவீனம், அது மடத்தனம். அதை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு பாதிப்பு நிகழுது அப்படின்னா, இப்ப அதற்குரிய தீர்வு என்ன செய்யலாம்? அதற்குரிய தீர்வு என்ன? தவறான வழிக்கு நீங்க போகக்கூடாது. சாமியார்கள்ட்ட நீங்க போகக்கூடாது, தர்காக்கள்கிட்ட என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதற்கு இந்த மாதிரி மந்திரவாதிகள் என்ன தவறான வழிகளை பயன்படுத்துறாங்களோ அந்த வழிகள்ட்ட என்ன செய்ய போகக்கூடாது. இப்ப அதற்குரிய சரியா அனுமதிக்கு மெத்தட் என்ன? நீங்க உங்களுக்கு ஓதி பார்த்துக் கொள்வது, குர்ஆனை கொண்டு என்ன செய்யறது, உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்வது. இப்ப அந்த மெத்தடை என்ன செய்யணும், நீங்க பண்ணணும். இப்ப அதற்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம், இதை தெளிவுபடுத்துறோம். உங்களுக்கு இப்படியான அனுபவங்கள் ஏற்படும் போது, இப்படியான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, பாதிப்புகள் ஏற்படும் பொழுது, அதுக்கு ஷரியாவுக்கு உட்பட்ட என்ன தீர்வுகள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். அதுக்காகத்தான் நம்ம இதை பேசக்கூடிய நோக்கமே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது மக்கள் என்ன செய்றாங்க, வழி தவறி வெகு தூரம் போயிடுறாங்க. அந்த பிரச்சனை வந்த பிறகு சொல்லப்படக்கூடிய எல்லாத்தையும் நம்பக்கூடியவங்களா மாறிடுறாங்க. இப்போ அமானுஷ்ய உலகம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அது ஒரு ஒரு அது வந்து ஒரு திறந்த ஒரு இது வெளி அது. அதுல உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா, அது எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். எல்லாத்தையும் நம்பிடுவாங்க. ஒரு கட்டம் இருக்கும், அவங்களுக்கு எதுவுமே நம்பிக்கை இருக்காது. இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சின்ன அனுபவம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாத்தையும் நம்பிட்டு இருப்பாங்க. இயல்பாக மக்களுக்கு இந்த மாதிரி விசித்திரமான விஷயங்கள் மேல ஒரு வித ஆர்வம் உண்டு. அதனால எப்பவுமே பாருங்க, நிறைய பேர் பேய் படத்தை விரும்புவாங்க. திகிலான விஷயங்களை என்ன செய்வாங்க, விரும்புவாங்க. ஏன்னா மனித மனத்துல அந்த ஒரு ஆர்வம் என்ன செய்து இருக்குது, விசித்திரமான விஷயங்கள் மேல எப்பவுமே அந்த ஆர்வம் வந்து இருந்து கொண்டே இருக்குது. அந்த அடிப்படையில உங்களுக்கு இந்த அனுபவம் எதுவும் ஏற்படல, இந்த தேவை இல்லை அப்படின்னா அதை பத்தி பேசவே பேசாதீங்க. இப்படியான சில அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள், பாதிப்புகள், பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அதற்கு ஷரியாவுடைய வரம்புக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை என்ன செய்யுங்க. இப்ப அது குறித்து சொல்லப்படுவது இருக்கா இல்லையா, சொல்லப்படுவது வந்து அதை அது குறித்து சொல்லப்படுவது எல்லாமே உண்மைகள்னு கிடையாது. அதை நிராகரிப்பது, கம்ப்ளீட்டா நிராகரிப்பதும் சரியும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கொள்ள நாம. இப்ப ஜின்கள் வந்து மனிதர்கள தீண்டாது. அது பாட்டுக்கு இருக்கும். அது ஒரு படைப்பு இருக்கு. ஆனா ம். அது வந்து மனிதர்கள் நோவினைலாம் செய்யாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு வந்து இன்னைக்கு முஸ்லிம்கள் மத்தியில இருக்கிறாங்க. ம். அவங்க எத ஆதாரமா வைக்கிறாங்கன்னா, ஈமானுடைய அந்த படித்தரங்கள் இருக்குல்ல. அல்லாஹ்வை நம்புதல், வேதங்களை நம்புதல்ன்னு சொல்லிட்டு அந்த இது இருக்குல்ல லிஸ்ட். அதுல வந்து நன்மையும், தீமையும் அல்லாஹ் நாடினாலன்றி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து முக்கியத்துவப்படுத்தி காட்டி, அப்போ உங்களுக்கு ஒரு தீவினை நடக்குதுன்னா அது அல்லாஹ் நாடினா தான் நடக்கும். ஜின்களால நடக்காது. அப்படிங்கிற மாரியான காரணங்கள பொதுவான முன்வைக்கிறாங்க. விதி எல்லாத்துலயும் பொருந்தும் உங்களுக்கு. ஆமா. நான் உங்களுக்கு தீங்களுக்கு நினைச்சா கூட அல்லாஹ் நாடினா தவிர தீங்களுக்கு முடியாது. அப்ப அதுக்கு இதை ம். பயன்படுத்தலாமா, இந்த வாதத்தை? இல்ல அந்த வாதத்த பயன்படுத்தி இல்ல, அவங்க இந்த சொல்றாங்க. வாதம் பொதுவான வாதம். எல்லாத்துக்கும் எல்லாமே அல்லாஹ்வுடைய அந்த நாட்டத்திற்கு உட்பட்டது. புரிஞ்சுட்டீங்களா? அந்த வாதமே இந்த இடத்துல என்ன செய்யாது, பொருந்தாதுன்னு. பொதுவா ஜின்களால பாதிக்கப்பட்டவங்கங்கிறவங்க ஒண்ணு பிசிக்கலா பாதிக்கப்பட்டவங்களும் சொல்றாங்க. இப்ப நான் தூங்கிட்டு இருந்தா கால புடிச்சு இழுத்தா மாரி இருந்துச்சுங்கிறது. இல்ல வந்து வெளிப்படையா ஏதோ ஒரு உருவத்த பார்த்த மாரி சொல்றது. இந்த மாரி விஷயங்களும் சில பேர் சொல்றாங்க. சில பேர் மனதளவுல பாதிக்கப்படுறாங்க. இன்னும் சொல்லப்போனா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறது பிறர் தான் பாதிக்கப்பட்டு தான் சொல்றாங்க. அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, நம்மள வந்து இது பண்றாங்க. திடீர்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கோவப்படுறாங்க. இப்படியான அனுபவங்கள் வந்து ஒரு நபர் மேல சாட்டப்பட்டு, இவங்க ஜின்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்களோன்னு டவுட்டா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. சோ, இப்ப 2 விதமான பாதிப்புமே அனுபவப்பட்டுருக்காங்க ஜின்களால அப்படிங்கிறப்ப, அ அதால பிசிக்கலாவும் நம்மள வந்து இது பண்ண முடியுது. பாதிப்படைய செய்ய வைக்க முடியுது. அதே நேரத்துல மன ரீதியாவும் பாதிப்படைய செய்ய வைக்க முடியுது அப்படிங்கிறப்ப, இது எதனால அந்த மாரி செய்யும்? ஏன் அது வந்து செய்யுது? இல்ல, இதனால அப்படின்னா, அதற்கான பல்வேறு காரணங்கள் இருக்கும். ஒண்ணு, நீங்க ஏதாவது ஒரு சமயத்துல அத டிஸ்டர்ப் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பீங்க. ஆ அப்போ அது பழிவாங்கும் விதமா அப்படி செய்யலாம். உங்க மேல பாதிப்பு என்ன செய்யலாம், ஏற்படுத்தலாம். இப்னு தைமியா சொல்றாரு,
சில ஜின்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிருமா மனுஷங்களை. அதனால அங்க என்ன செஞ்சிரும், அந்த மரிப்பு மேல வந்து உட்காந்துக்கிடும், பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு. அப்ப இதுவும் ஒரு காரணமா நினைச்சலாம் இருக்கலாம். இன்னும் சூனியத்துல ஜின்கள் பயன்படுத்தப்படுது. சூனியம் அப்படிங்கிற தடை செய்யப்பட்ட அந்த கலையில ஜின்கள் வந்து பயன்படுத்தப்படுது. அதனாலும் வந்து என்ன செய்யலாம், பாதிப்பு வந்து என்ன செய்யலாம், ஏற்படலாம். அப்ப இந்த காரணங்களால. இப்ப நீங்க அந்த இப்னு தைமியாவ மேற்கோள் காட்டுனீங்களா? இப்ப இப்னு தைமியாவ பொறுத்தவரைக்கும் தௌஹீது பிரச்சாரங்களுக்கு அதிகமா வந்து மேற்கோள் காட்டப்படுற ஒரு அ முன் சென்ற இமாமா இருக்கிறாரு. அவரு வந்து சூனியம் நம்புறாரா? சூனியத்த நம்புறாரு. சிறுக்கு அதாவது என்ன சொல்றது? இந்த ஜின்களுடைய இந்த தீண்டுதல்கள் இதெல்லாம் நம்புறாரா? இப்ப நீங்க ஒரு எவிடன்ஸ் வேற அதுல சொல்லியிருக்கீங்களா? அதனால பெரும்பாலும் நம்முடைய இமாம்கள்ல எல்லோருமே வந்து இதை என்ன செய்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. இப்போ ஜின்களால பாதிப்பு ஏற்படுமா, சூனியத்தால பாதிப்பு ஏற்படுமான்னா பாதிப்பு ஏற்படும் நினைச்சுறாங்க, நம்புறாங்க. புரிஞ்சுட்டீங்களா? அதான் இஸ்லாம் வந்து என்ன செய்யுது, அத அதுக்கு ஆப்போசிட்டா எதுவும் சொல்லல. பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது மனிதர்கள் அறிந்த அனுபவ உண்மையா தான் என்ன செய்திருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டா பாதிப்பு ஏற்படாதுன்னு என்ன செய்யல, எங்கேயுமே வந்து சொல்லப்படல. என்னன்னா, அ இன்னைக்கு உள்ள நவீன கால முஸ்லிம்கள் என்ன பண்றாங்கன்னா, பகுத்தறிவு பேசக்கூடிய மக்கள் அப்படிங்கிற வகையில அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் சொன்னா வந்து, இது வந்து பொருடா, இதெல்லாம் ஏமாத்து வேல. அப்படிதான். ஏன்னா ஜின்கள ஓட்டுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து தப்பான விஷயங்கள்லாம் செஞ்சுகிட்டு, சிறுக்கு வைக்க சொல்லிக்கிட்டு, இப்படி அந்த அந்த வேற இது இருக்குல்ல. இந்த இணை வைப்பு காரியங்கள் வலியுறுத்தப்படுது அப்படிங்கிறதுக்காக, அதுக்கு எதிரா பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, இதையே டோட்டலா மறுக்கிறாங்க. சூனியத்த மறுக்கிறாங்க, கண்ணேற மறுக்கிறாங்க. அப்புறம் வந்து ஆ இந்த செய்வின, ஏவலு இந்த மாரி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்படுதோ, அமானுஷ்ய விஷயங்களா, அ மனிதனுக்கு வந்து எந்த விதமான கரத்தால அடிச்சு தீங்கிழைக்காம இந்த மாரி செஞ்சு தீங்கிழைக்க செய்ற அப்படிங்கிற செயல்பாடுகள்லாம் மறுக்கிறாங்கல்ல. இந்த செயல்பாடுகள்லாம் இருக்குதா? இது உண்மையிலேயே இந்த இருக்குதுங்கிறது மறுப்பதற்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்ல. வெறுமனே தர்க்கங்கள் தான். வெறுமனே வாதங்கள் மட்டும் தான் இருக்குது. ம். வலுவான ஆதாரம் ஒண்ணு கூட கிடையாது. அது மறுப்பதற்கு. மறுப்பதற்கு அவசியமும் இல்லன்னு நெனைக்கிறேன். மறுப்பதற்கு அவசியமும் இல்லன்னு நெனைக்கிறேன். அதுக்கான ஆதாரம் எதுவும் இல்ல. ஏதேனும் ஒரு இல்ல சம்பவங்கள்லாம் நடந்துச்சுல்ல. இப்ப உதாரணத்துக்கு வந்து சில பேர கூப்ட்டு ரூ. 1,00,00,000 பரிசு அப்படின்லாம் சொல்லி, அவங்கலாம் வந்து உங்களுக்கு சூனியம் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேர்வை படிஞ்ச ட்ரெஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டுலாம் போனாங்கல்ல. போய் சூனியம் பண்றதுக்குலாம் ட்ரை பண்ணாங்க. ஆனா எதுவும் நடக்கல. அகோரின்னு ஒருத்தர் வந்தாரு. அவரு வந்து சூனியம் வைக்கிறேன்னு சொன்னாரு. எந்த சூனியம் அந்த வேலை செய்யல. தெரியாது. அது என்ன நடந்து ஏதுன்னு தெரியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம எதுவும் நிகழாது. இப்ப ம். இது ஒரு ஆதாரம் கிடையாதுங்க. மனித அனுபவங்கள் வந்து இது இது உண்மைப்படுத்த தான் செய்யுது. இந்த மாரி பாதிப்புகள் ஏற்படுது. சும்மா தர்க்கம் பண்ணி, வாதம் பண்ணி மறுக்க வேண்டிய விஷயம் இல்ல இது. அது சும்மா. சும்மா நாங்க வந்து இப்படி ஆ இந்த மாரி சவால் விட்டோம். அத யாரும் முறியடிக்கல. ஆனால இது உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி. அது ஒரு ஒரு விதமான ஒரு மடத்தனம். ஒரு விதமான அறிவீனம் அது. இப்ப சூனியம்னு ஒண்ணு இஸ்லாம் இல்லன்னு சொல்லுதுன்னு சொல்றாங்க. இப்ப சூனியம் ஒண்ணு இருக்குதா? இல்லங்கிறதுக்கு அவங்க ஒரு சில பேர் சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டானுங்கிற இதெல்லாம் காட்டுறாங்க. சூனியத்தை நம்புபவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். அந்த மாரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்கல்ல. அதாவது சூனியத்தை நம்புவோன் அப்படின்னா, அத அவங்க தப்பா பொருளைக்கிறாங்க. அதாவது சூனியத்தை நம்பி செயல்படுபவனா. சூனியம் அப்படிங்கிறது ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு கலை அது. இப்ப அதனால ம். தான் சூனியத்த படிப்பது, பரப்புவது தடை செய்யப்பட்டிருக்கு. இல்லையா? அது ஹராமானது அது. அப்ப ம். சூனியக்காரர்கள் குழப்பவாதிகள். சூனியக்காரர்கள் சமூகத்துல இருக்கக்கூடாது. இஸ்லாம் என்ன செய்யுது? அவங்கள வந்து ஒடுக்குது அவங்கள. சூனியக்காரர்கள சமூகத்துல வந்து இஸ்லாம் அனுமதிக்கிறது இல்ல. பாருங்களேன். "ஒமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்கது." இந்த அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த முடிச்சுகளில் மந்திரிச்சு ஓதக்கூடிய இந்த சூனியக்கார பெண்களின் தீங்களில் இருந்து நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். அப்ப தீங்கள் இருப்பதனால தானே பாதுகாவல் தேடுறோம். ஆமா. இல்லையா? ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு நாம ஏன் பாதுகாவல் தேடுறோம்? அப்ப அந்த அத்தியாயத்துல 4 விஷயங்கள் சொல்லப்படுது. 4மே நமக்கு ஆ தெரியாமல் மறைவாக வரக்கூடிய அந்த தீங்குகள். அது நமக்கு பின்னாடி நடக்கக்கூடிய தீங்குகள். அது நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன செய்றோம்? அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுறோம். அப்ப ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றேன். அப்படி மறுப்பதற்கு எதுவுமே இல்ல. அது ஒருவித வீம்புனாலயும், பிடிவாதத்தினாலயும், முன்முடிவுகள்னாலயும் மறுக்கப்படுவது. அல்லது அங்க புரியாம என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனா, இப்போ மறுக்கும்போது என்ன ஒரு பிரச்சனை நிகழுது அப்படின்னா, உண்மையிலே அந்த பாதிப்பு ஏற்பட்டவங்க எங்க போறாங்க அப்படின்னா, வழிகேட்டின் பக்கம் என்ன செய்றாங்க? போறாங்க. ம். தர்காக்களுக்கு போய் போய் என்ன செய்றாங்க? அங்க அதற்கான தீர்வுகள் இருக்கான்னு பார்க்குறாங்க. சாமியார்கள்ட்ட என்ன செய்றாங்க? போறாங்க. இது ஏன் நிகழுது?
இப்ப நீங்க நீங்க இப்படி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்படி ஒண்ணு பிரச்சனை உள்ளவங்க எங்க போவோம் ஆட்டோமேட்டிக்கா? மறுப்பதற்கு புரியுது. உங்கள்ட்ட என்ன இருக்குது? மறுப்பதற்கு உங்கள்ட்ட வாதங்கள தவிர ஒண்ணுமே கிடையாது. ம். இஸ்லாமிய அடிப்படையில ஏதேனும் ஆதாரங்கள கொண்டு வந்து என்ன செய்யணும்? வலுவான ஆதாரத்த கொண்டு வந்து குர்ஆன்ல இருந்து, சுன்னாவுல இருந்து நீங்க காமிக்கணும். அப்படி எதுவும் நீங்க காமிக்கல. தப்பா பொருள் கூடல் செய்றீங்க. தப்பா பொருள் வைக்கிறீங்க. ம். சூனியத்தை நம்பி செயல்படுவோன் அப்படிங்கிறதையும், சூனியத்தால பாதிப்பு உண்டு நம்புவோனையும் சமமாக்குறீங்க. அது திரிக்கிறது இல்லையா அது? அப்படி யார் சொன்னா? நீங்க தான் அந்த மாரி பொருள் வைக்கிறீங்க. வேற யாரும் அந்த மாரி பொருள் வச்சிருக்காங்களா? ம். நீங்க நம்ம ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு, நம்ம என்ன செய்யக்கூடாது? குர்ஆன் சுன்னாவ அணுகக்கூடாது. குர்ஆன் சுன்னால என்ன இருக்குதோ, அத அப்படித்தான் அணுகணும். அத நாம என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். அப்படித்தான் அணுகணும். இது ஒரு ஒரு ஈமானிய அதாவது ஈமான தகர்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டுருங்க. அவ்வளவுதான். ம். ஆனா, அத நம்புறவங்கள நீங்க தப்புன்னு சொல்றீங்க இல்லையா? அது தப்பு. அங்க உங்களுடைய அறியாமையும், வீம்பும் தான் என்ன செய்யுது வெளிப்படுது. இப்ப நீங்க அந்த இடத்துல என்ன நிகழுதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்களாவே வந்து என்ன செய்றீங்க? ஒண்ணு முடிவு கொண்டு இப்படி இப்படித்தான் நிகழ்ந்து ஒரு கணிப்ப முன்வைக்கிறீங்க. அந்த கணிப்ப ம். அது வெறுமனே கணிப்பு அது. அந்த கணிப்ப என்ன செய்யக்கூடாது நீங்க ஆ முற்றுண்மைகளா வந்து முன்வைக்கக்கூடாது. தப்பு அது. இந்த மாரியான ஒரு விஷயம் இருக்குதா? இல்லையான்னு தெரியாத விஷயங்கள்ல நீங்க ஒரேடியா ஓங்கி பேசுறீங்க இல்லையா? அதுவே என்ன உங்களுடைய பலவீனத்தின் வெளிப்பாடு தான். அறியாமையின் வெளிப்பாடு தான் அது. இப்ப இப்னு தய்மியா சொன்ன கூற்றுன்னு ஒரு கூற்று சொன்னீங்கல்ல. ஜின்கள் வந்து மனிதர்கள வந்து லவ் பண்ணும் அப்டின்ட்டு. அது எதனால? எப்படி அது நடக்குது? அதனால ஒரு சாத்தியம் இருக்கணும்ல. லவ் பண்ணாங்கன்னா, இப்ப கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த மாரி ஏதாவது சாத்தியம் இருக்கும். அந்த மாரி எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லாத நிலையில எப்படி ஜின்கள் வந்து மனிதர்கள லவ் பண்ணுது? இப்போ லவ் பண்றனால அது கிடைக்கக்கூடிய இதுதான் என்ன? என்ன காரணம்? ஏதாவது ஒரு இருக்கணும். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை லவ் பண்ற மாதிரி ஒரு பெண் இன்னொரு ஆணை லவ் பண்ற மாதிரி அப்படி ஜின்கள்ல ஆண் பெண் என்ன செய்யலாம் மனுஷனுடைய ஆணையும் பெண்ணை என்ன செய்யலாம் லவ் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு என்ன செய்றாங்க முந்தைய அறிஞர்கள் பலரும் பேசியிருக்காங்க அதை ஜின்களால் அதை ஜின்கள்ட்ட அந்த பாதிப்பு ஏற்படும் பொழுது அந்த அந்த ஓதி பார்க்கும் பொழுது ஏன் வந்த அப்படின்னு கேட்கும் பொழுது நிறைய ஜின்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி இவர் மேல லவ் பண்றேன் இவர் மேல எனக்கு காதல் வந்துருச்சு ஆனால் இவர் மேல வந்து உட்காந்துட்டேன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கு இதை வச்சுதான் நினைச்சிட்டாங்க அதை சொல்றாங்க அதை ஆனா அப்படி வந்து உட்கார்றதுனால அதுக்கு என்ன யூஸ்? இப்ப அது ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செஞ்சா அதுக்கு தீர்வா அவங்களுக்கு இல்லற வாழ்க்கை இருக்கு, அதான் தாம்பத்தியம் இருக்கு. அந்த மாரி இதுக்கு என்ன பாசிபிள் இருக்கு? எதுவும் இல்லாம அதுகிட்ட கேட்கணும் போய் வந்து கேட்போம் நம்ம இல்ல அதுதான் என்னன்னா, சில பேரு கணவன் மனைவி இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையில வந்து நெறைய சண்டை சச்சரவுகள்லாம் வரும். வரும்போது நீங்க சொன்ன மாரி ஓதி பார்க்கிறவங்கள்ட்டலாம் அனுபவம் கேட்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆ வந்து அது அதே மாரி தான். ஜின்னு வந்து லவ் பண்றதா சொல்லுதுன்னு சொல்றாங்க. சரி அது லவ் பண்றதுனால இவங்க 2 பேருக்கும் இடையில சண்டைய தான் மூட்டி விடுதே தவிர, இது ஆமா இல்லாம அது அது வந்து என்ன என்ன பாசிபிள்? பிரிச்சு விட்டுரும் நான் வந்து இந்த ஆள் கூட இருந்துக்கிறேன் நீ போமான்னு பிரிச்சு விடுவேன் இல்ல நான் இந்த பொண்ணு கூட இருந்துக்கிறேன் நீ போப்பான்னு நீங்க போங்கன்னு பிரிச்சு விட்டுரும் அது ம். அப்ப கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய இதுதான் இது. பிரிவினை ஏற்படுத்திடும் அது எப்பவுமே சண்டை சச்சரவை ஏற்படுத்தி கொண்டே தான் வந்து இருக்கும் புரியுது, இப்போ புரியுது. ஒரு இப்ப ஜின் மேல இன்னொரு ஜின் இருக்குது அப்படின்னா அதை அவன் உணர முடியும் உணர முடியாம இருக்காது கண்டிப்பா அவன் புரியுது. வந்து நம்ம அப்நார்மலா இருக்கிறோம் நமக்கு ம். நம்ம வந்து நம்மளை இன்னொருத்தரை கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கறத அவங்க என்ன செய்வாங்க உணர்வாங்க அவங்க உணர முடியாமல என்ன செய்து இருக்காது நீங்க அப்படி சொல்றீங்களா பா? இப்ப பொதுவாவே எல்லா மனிதர்களுமே அந்த மாரி நிலையில தானே இருக்கிறாங்க. ம் இப்ப இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஷியஸோட இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்ல, பேசும்போது எனக்கு கான்ஷியஸ் இருக்கும். நான் என்ன பேசுறேங்கிறத மனசுல நெனைப்பேன். அத நான் வாயால பேசுறேன். நெனைக்கிறத பேசுறேன். இப்படி ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கு. ஆனா, அது இல்லாத சில சூழல்களும் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் நம்ம கான்ஷியஸ் மைண்டோட இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிடையாது. மெய் மறதில பகல் கனவு காணக்கூடியவங்களாவே இருப்போம். அந்த மாரி நிலையில நம்மளுடைய வேலைகள் எல்லாமே சரியானதுல இருக்காது. இந்த நேரத்துல இந்த வேலைய செய்யும்போது யார் என்ன இயக்குறாங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. இப்போ நெறைய அ சோம்பேறித்தனம், அப்புறம் வந்து பலவீனமான நிலை, ஒரு சுறுசுறுப்பு அற்ற தன்மை, எந்த வேலையிலயும் ஒரு ஈடுபாடு இல்லாம பண்றது, அந்த மாரியான சூழல் எல்லாமே வந்து ஒரு மெய்மறதி நிலையில தானே இருக்கிறோம். அப்ப வந்து நம்மள சைத்தான் இதா இருக்கு. ஏதாவது நம்மள அஃபெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தமா? இல்ல இது மனச்சோர்வு இயல்பா ஏற்படக்கூடியது ஒண்ணு மனச்சோர்வு அதுக்கு வந்து சைத்தானோ, இப்லீஸோ காரணமா இருக்காது. இல்லாம அதுக்கு நம்முடைய மனம் வீக்கா இருக்குது பலவீனமா இருக்குது அர்த்தம் அது ம். இப்ப இது வந்து இல்ல இது புரிஞ்சு கொள்ள முடியுது எல்லாத்தையும் தாண்டியது அப்படிங்கிறது மன ரீதியான சிக்கல்கள் பிரச்சனைகளை தாண்டிய ஒண்ணு அப்படிங்கிறது அது மன ரீதியான பிரச்சனைகளை சிக்கல்களை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் ஒவ்வொருத்தரும்
இப்போ ம். அவங்களுக்கான நம்ம ஒண்ணு செய்ய நினைப்போம், செய்ய முடியாம இருப்போம். ரொம்ப சோம்பலா இருக்கும், வெறுமையா இருக்கும், சலிப்பா இருக்கும், போரிங்கா இருக்கும். இதெல்லாம் மன ரீதியான சிக்கல்கள், பிரச்சனைகள். இப்ப இன்னொருத்தர் வந்து உங்கள ஆக்கிரமிக்கிறது அது வேற. அது அத நீங்க புரிஞ்சுக்க முடியும். 2க்கும் இந்த 2 பிரச்சனைகளுக்கும் மத்தியில நெறைய வித்தியாசங்கள் என்ன செய்து இருக்குது. இல்ல நீங்க நீங்க சொல்றது வந்து உடம்புலயே ஏறி ஆளா வெளிப்படுற விஷயங்கள பத்தி சொல்றீங்க. ஆனா நான் எப்படி கேட்கிறேன்னா, இப்ப சோம்பேறித்தனத்துக்கும் இதுக்கும் சோம்பேறித்தனம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு மனிதனுக்கு வர்றது கொட்டாய். ம். கொட்டாவி வருது அப்படின்னு சொன்னா, "அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்" தானே சொல்றோம். அது ஒரு வகையில சோம்பேறித்தனத்த ஏற்படுத்த தான் செய்யுது. ம். அந்த மாரி விஷயங்களா இருக்கட்டும், இல்ல வந்து நம்ம ஒரு என்ன சொல்றது? நம்மள வந்து நம்மளுடைய எந்த வேலைகள்லயும் ஈடுபாடு இல்லாத நிலையை ஏற்படுத்தக்கூடியது வந்து சைத்தான்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லையா? ஏன்னா வந்து இப்ப காரியீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்றாங்க. நமக்கு ஒரு தோழன் இருப்பான். அது எப்படிப்பட்ட தோழன்னா, நமக்கு தவற தூண்டக்கூடியவன். நமக்கு வந்து கெட்டத வந்து தூண்டிக்கிட்டே இருக்கக்கூடிய காரின்னு ஒண்ணு இருக்கும். ஆ அப்படின்னு சொல்றாங்க. அத பத்தின உங்களுடைய நிலைப்பாடு என்ன? கரீன் இருக்குதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கரீன் இருக்கா? அத பத்தி ஒரு ஹதீஸையும் முன்னிலைப்படுத்தி தானே சொல்றாங்க. ஆமா. அந்த ஹதீஸ் ம். உள்ள தான் நமக்கு ஒரு மலக்கு இருக்கிற மாரி நமக்கு ஒரு ஷைத்தான் என்ன செய்வான் இருக்கிறான். நம்ம வந்து செயல்பட விடாம நம்மள ஆக்குறான். நம்மள சோம்பேறியா என்ன செய்றான் ஆக்கிட்டு இருக்கான். நமக்கு தீய விஷயங்கள என்ன செய்றான் தூண்டுறான். அது வேற அது. அது வேற. அது வந்து எல்லா மனிதர்களுக்கும் இயல்பா என்ன செய்து இருக்கிறது. ஆ ஆனா இதுவும் வேற. இல்ல இப்ப சில பேரு வந்து காரணங்கள் சொல்லும்போது, நான் அந்த விஷயங்கள் நான் சொல்றேன். அது சரியா தப்பாங்கிறது மட்டும் நீங்க உங்களுடைய அனுபவ ரீதியா சொல்லுங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து பாவம் செய்யும்போது, ம். நம்ம வந்து நன்மையான விஷயங்கள செய்யாம இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய கரீன் வந்து பலமாயிருவாம். இப்ப நம்ம பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடலன்னா, நம்மளுடைய உணவ வந்து சைத்தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்கிறாங்களா, அந்த சைத்தான் வந்து நம்ம கூட இருக்கிற கரீன் தான். அவன் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அவன் வந்து வலுவடைஞ்சுகிட்டு இருப்பான். நம்ம பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடும்போது, பாத்ரூம் போம்போது, துவா சொல்லாம போம்போது. எந்த நல்ல விஷயங்களும் செய்யாம இருக்கும்போதும், கெட்ட விஷயங்கள செஞ்சுகிட்டு இருக்கும்போது, அவன் தான் வலுவடைஞ்சவனா இருப்பான். அவன் நம்ம மேல ஆக்கிரமிப்பு செலுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஒரு ஜோசியக்காரன் இருக்கிறான். அவனுக்கு வந்து ஜின்கள் வந்து அவன் காதுல நடக்க போறது எதையாவது வந்து மேல இருந்து ஒட்டு கேட்டுட்டு வந்து சொல்லுது அப்படின்னு சொன்னா, அதுல 100 விஷயங்கள்ல அவன் சொல்ற 100 விஷயத்துல ஒரு விஷயம் தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல. ஒரு மனிதர் எய்த்தாப்ல வந்து உட்கார்ந்திருக்கிறாருன்னா, அந்த ஜோசியக்காரர் கூட தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஜின்களை வைத்து, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காரியன்ட்ட இருந்து நம்மளுடைய தகவல்கள வாங்கி சொல்றாங்க. அப்படின்னும் சில கருத்துக்கள முன்வைக்கிறாங்க. அப்ப இத பத்தி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இதெல்லாம் கணிப்புகள் தான் அது. எல்லாமே ம். அவங்களுடைய கணிப்புகள் அது. இது நம்ம ஊர்ஜிதமா சொல்ல முடியாது. எதையுமே ஆனா இந்த கரீன பொறுத்தவரைக்கும் இவன் நம்ம பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடாம இருக்கும்போது, அவன் வந்து சாப்பிட்டு இப்போ நாம பாவங்கள்ல முழுகும்போது, தீய செயல்கள்ல போகும்பொழுது, அது ஷைத்தான் வந்து குஷியாவுறான். நம்ம நன்மையான பாதையில போகும்பொழுது அவன் என்ன செய்றான்? அவன் பலவீனம் அடையறான். நம்ம அல்லாஹ்வ நோக்கி போகும்பொழுது, அல்லாஹ்வ நெருங்கி செல்லும் பொழுது, ஷைத்தான் என்ன செய்றான்? பலவீனம் அடையறான். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹதீஸ் கூட வரும். ஆ இப்னு உமரோ, இல்ல இப்னு மசூதோ யாரோ ஒருத்தவங்க வந்து கண்ணாடிய பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஏதோ துவா ஓதிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப டக்குனு அவங்க உடம்புல இருந்து பிரிஞ்சு போய் ஒரு உருவம் வந்து அவங்கள மாரியே இருக்கும். ஆனா பலவீனமான நிலையில இருக்கிற மாரி வந்து நிக்கும். நின்ன உடனே அவங்க சொல்லுவாங்க, "யார்றா நீன்ன" உடனே, "நான் தான் உன்னுடைய கரீனு. நீ வந்து நன்மையெல்லாம் செய்ற, பாவங்கள்ல இருந்து விலகி இருக்கிற. அதனால நான் இப்படி பலவீனமா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, இந்த செய்திய கொண்டு போய் அவங்க ரசூலாட்ட சொல்லும்போது, "ஆமா" அப்படிம்பாங்க. கரீனே இல்லாம பொறந்தவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாமும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தான். எதுல இருக்கு மிச்சம் இந்த எல்லாருக்குமே கரீன் இருக்கு இந்த சம்பவம் அப்படின்னோனே, இதுவரையும் கேள்விப்பட்டதில்ல. எதுல இருக்கு இந்த சம்பவம்? இது புகாரிலயோ, முஸ்லிம்லயோ தான் இருக்கு. இந்த செய்தி நான் நல்லாவே கேள்விப்பட்டிருக்கேன். இந்த செய்திய பத்தி சொல்லும்போது, எல்லாருக்கும் கரீன் இருக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கும், ஈசாவுக்கும் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அப்ப கேட்பாங்க, "யா ரசூலல்லாஹ் உங்களுக்கும் இருக்கா?" அப்படின்னு கேட்கிறப்ப, "எனக்கும் இருக்கான். ஆனா அவன் எனக்கு கட்டுப்பட்டுட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தி அந்த வந்து சம்பவத்த எனக்கு குறிப்பிடுங்க. நான் இதுவரை அந்த சம்பவத்த நான் எனக்கு கேள்விப்பட்டதில்ல. நீ அந்த சம்பவத்த குறிப்பிடுங்க. எதுலயாவது எனக்கு குறிப்பிடுறேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப எடுத்துக்காட்டு. இத சொல்றோம்ல, அந்த மந்திரவாதிகள் இவங்கலாம் இருக்கிறாங்கல்ல. இவங்கலாம் இன்னைக்கு உள்ள பிரச்சனையே என்னன்னா, எல்லா யூடியூப் சேனல்லயும் போய் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்படி வசியம் பண்ணிருவேன், இப்படி சூனியம் பண்ணிருவேன், எல்லாத்தையும் மக்கள காப்பாத்துறதே நாங்க தான். அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சாமியாரா வராங்க. நெறைய பாபா வராங்க, முஸ்லிம் ஆளுங்க. அவங்கலாம் உட்கார்ந்துட்டு வந்து இடையில அந்த சைனீஸ் இது பண்ற மாரி ஹான்னு ஒரு மாரி கத்தி கத்தி இது பண்ணவங்க. இந்த பேய் ஓட்டுறேங்கிற பேர்ல அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல. இவங்களெல்லாம் வந்து நாங்க பேய் ஓட்டுறோம். நாங்க வந்து ஜின்கள வந்து ஓட வைக்கிறோம். அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இவங்க யாருமே குர்ஆன் வசனங்கள பயன்படுத்தல. பெரும்பான்மையா அவங்கலாம் தொழுகுறதும் இல்ல. அவங்கள்ட்ட இபாதத்தான எந்த காரியங்களும் கிடையாது. இவங்க முழுக்க முழுக்க சூனியம், இந்த பில்லி அது இதுன்னு இந்த இந்த ரூட்ல தான் போறாங்க. அப்ப இவங்கலாம் வந்து ஜின்கள கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதாதான் சொல்லுவாங்க. குட்டி சாத்தான் தெரியுமா? அப்படிலாம் பேசுவாங்க. யூடியூப் சேனல்ல உட்கார்ந்து. இப்படிலாம் பேசுறாங்களா, இதெல்லாம் வசப்படுத்தி வச்சு பேசுறாங்க. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படிங்கிறப்ப, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு வேற யாருக்கும் அந்த வசப்படுத்தக்கூடிய தன்மைய அல்லாஹ் குடுக்கல.
அந்த அருள் செய்யல அப்படிங்கிறப்ப, இவங்க வந்து வசப்படுத்தி வச்சிருக்காங்களா? இல்ல வேற என்ன செஞ்சு இவங்களுக்கு கிடைக்குது? இல்ல அவங்க எல்லாரும் ஏமாத்துறாங்களா? மந்திரவாதிகள் இவங்கலாம் உண்மையா பொய்யா? அ இதுல மந்திரவாதிகள்ல பெரும்போதி போலிகள் இருக்கிறாங்க. போலிகள் தான். என்ன ம். எப்பவுமே இந்த அமானுஷ்யமான விஷயங்கள கொண்டு மக்கள ஏமாத்துறது எளிது. ஏன்னா, அத மக்கள் நிராகரிக்க முடியாது தானே! ஆ. அப்ப அதனால நெறைய போலிகள், ஏமாற்றுக்காரர்கள் இந்த பகுதியின் வழியா தான் என்ன செய்றாங்க வர்றாங்க. அப்படி இந்த அமானுஷ்யத்தின் வழியா தான் என்ன செய்றாங்க மக்கள் அணுகுறாங்க. அதான் மக்களுடைய மைனஸ் அவங்களுக்கு பிளஸ்ஸா மாறுது. மக்களுக்கான பிரச்சனைகள் இருக்கும்பொழுது, அந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்னு தெரியாம இவங்க இவங்க குழம்பி போயிருக்கும் பொழுது, உங்க பிரச்சனைக்கு இதுதான் காரணம்னு நினைச்சவாங்க. இவங்க வந்து நிச்சயவாங்க சொல்லுவாங்க. உங்க பிரச்சனைய எப்படி தீர்க்க முடியும்னு நிச்சயவாங்க சொல்லுவாங்க. பெரும்போதி போலிகள் இதுல. ஏமாற்றுக்காரர்கள் மிகுந்திருக்க கூடிய இடம் தான் இந்த இடம். இந்த அமானுஷ்யம் அப்படிங்கிற ஒன்ன பயன்படுத்தி எக்கச்சக்கமா என்ன செய்றாங்க, சமூக விரோதிகள் வந்து என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. அத என்ன செய்ய முடியாது, நம்ம மறுக்க முடியாது. ஜின்கள வசப்படுத்த முடியாது யாரும். ஜின்கள வசப்படுத்த முடியாது. அப்படி வசப்படுத்தி வச்சிருக்குன்னு சொல்வதெல்லாம் பொய் அது. ஆனா சில சமயங்கள்ல அ இனம் இனத்தோடு சேரும் அப்படிங்கிறது மாரி, இந்த தீய ஜின்கள் இவங்கள்ட்ட வந்து இணைஞ்சிரும் வந்து உட்கார்ந்துக்கிடும். கெட்ட ஜின்கள் வந்து இவங்கள்ட்ட வந்து உட்கார்ந்துரும். இப்ப அதனால சில பேரு சில விசித்திரமான சம்பவங்கள, செயல்கள என்ன செய்யலாம், அந்த ஜின்கள கொண்டு நிகழ்த்தலாம். விசித்திரமான சில சம்பவங்கள என்ன செய்யலாம், அத கொண்டு அவங்க நிகழ்த்தலாம். எந்த அடிப்படையில அவங்க என்ன செய்யல, வசியம்லாம் பண்ணல. இவன் கெட்டவன், அது ஒரு கெட்ட ஜின்னு. அந்த அடிப்படையில வந்து உட்கார்ந்துக்கிடுச்சு அது. ம். இப்போ இப்ப அந்த அடிப்படையில அவங்கள்ட்ட இருந்து என்ன செய்யுது, தீய செயல்பாடுகள், விசித்திரமான செயல்பாடுகள் என்ன செய்து வெளிப்படுது அவங்கள்ட்ட இருந்து. பலருக்கும் பின்னாடி ஏமாற்றுக்காரர்கள் இந்த மாதிரியான ஏமாற்றுக்காரர்கள் செய்யக்கூடிய விசித்திரமான இந்த செயல்பாடுகளுக்கு பின்னாடி என்ன செய்யலாம், இந்த கெட்ட ஜின்களை என்ன செய்யலாம் இருக்கலாம். இன்னும் மக்களுடைய பல்வேறு நம்பிக்கைகளுக்கு பின்னாடியும் என்ன செய்யலாம், கெட்ட ஜின்களை என்ன செய்யலாம் இருக்கலாம். சில பேர் இந்த பேய் வழிபாடு நிகழ்த்துறாங்க இல்லையா, அந்த பேய் வழிபாடுகளுக்கு பின்னாடி ஜின்கள் இருந்து சாத்தானின் வழிபாடு. ஆ சாத்தான் வழி சாத்தான் சாத்தான் வழிபாடு. வழிபாடு, பேய் வழிபாடு இதுக்கு பின்னாடி ஜின்கள் என்னதான் வணங்குறது? இவங்கள்ட்ட இருந்து வெளிப்படக்கூடிய விசித்திரமான வழக்கத்திற்கு மாறான செயல்பாடுகளுக்கு இந்த மாதிரி ஜின்கள் வந்து என்ன செய்யலாம், தீய ஜின்கள், கெட்ட ஜின்கள் வந்து காரணமா என்ன செய்யலாம் இருக்கலாம். இல்லப்பா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த ருக்கியா ஓதுவாங்கல்ல, அந்த மாரி நபர்கள் சில பேர வந்து நம்ம சந்திக்கிறோம். சந்திக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில அஜிரத்துமார்கள் கூட இருக்கிறாங்களாம். அவங்கலாம் வந்து நாங்களும் இந்த மாரி ஜின்னு இதெல்லாம் வந்து ஏவல், பில்லி, சுனி ஏவல்லாம் எடுத்து விடுவோம். அப்படிலாம் சொல்லிட்டு வந்து பேசுவாங்களாம். சரி என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க போய் இந்த மந்திரவாதி இந்த மாரி இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கோர்ஸ் படிக்கிறாங்க. அது வந்து ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாரி கோர்ஸ் வச்சு கிளாஸ் எடுத்து ஃபீஸ்லாம் வாங்கி அவங்க எடுக்குறாங்க. அப்படி எடுக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் சொல்லிக் குடுக்குறவங்க, அதிகமாக படைக்கிறத பத்தி தான் பேசுறாங்க. அல்லாஹ் பேர் சொல்லாம அறுக்கப்பட்டத வந்து படைக்கணும். ஜின்களுக்கு அப்படிங்கிற மாரி தான் கொண்டு வராங்க. இவங்க வெளிப்படையா ஜின்களுக்குங்கிறப்ப அதுக்கு சிலத குடுத்தோம்னா, அது நமக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறாங்க. இப்ப வந்து உதாரணத்துக்கு அல்லாஹ்வுக்கு மாறி செய்யக்கூடிய விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆ சில தகவல்கள்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாதவிடாய் இத வச்சு வசனங்கள எழுதுறது, குரான் வசனங்கள் எழுதுறது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அந்த மாரி விஷயங்கள செய்றது, ஒழு செய்யாம தொழுவுறது, இத மட்டும் செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதா அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வச்சுட்டு, முழுமையா மாறு செய்யக்கூடிய விஷயங்கள செய்ய வச்சு, அதன் மூலியமா அது வந்து இவங்க இதெல்லாம் செஞ்சு அதுக்கு வந்து நான் அல்லாஹ்வ மறுத்துட்டேன். அல்லாஹ்வுக்கு வந்து மாறு செய்றேன் அப்படிங்கிறத காட்டுறது மூலியமா, அது வந்து இவங்களுக்கு உதவி செய்யுது. அப்படிதான் இவங்க உதவிகள வாங்குறாங்க மந்திரவாதிகள்லாம். இவங்க யாரும் கட்டுப்படுத்திலாம் வச்சிரல. அத ஒரு வகையில வணங்குறாங்க. அல்லாஹ்வுக்கு மாறு செய்றாங்க. அதன கொண்டு உதவிய பெற்றுக்கிறாங்க. அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி உங்களுடைய நிலைப்பாடு? இது என்னுடைய கருத்தும் கிட்டத்தட்ட இதே கருத்து தான். இப்ப இந்த மாதிரி முஸ்லிம்கள்லயே சிலர் அவங்க நாங்க வந்து இந்த மாதிரி ஓதி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரியான கீழ்த்தரமான காரியங்கள்ல என்ன செய்றாங்க ஈடுபடுறாங்க. ஷரியாவுக்கு முரணான, இஸ்லாத்துக்கு எதிரான இந்த மாதிரி காரியங்கள்ல என்ன செய்றாங்க ஈடுபடுறாங்க. அவங்க அவங்ககிட்ட போகக்கூடாது. அவங்க வந்து சூனியக்காரர்கள் தான். அல்லது சூனியக்காரங்கள்ட்ட போய் வரக்கூடியவங்க. சூனியத்த இவங்க கோர்ஸ் என்ன படிக்கிறாங்க? சூனியத்த தான் போய் படிக்கிறாங்க. சூனியம் வந்து தடை செய்யப்பட்டது. அத படிப்பது ஹராம். அத பரப்புவது ஹராம். அதன் அடிப்படையில் செயல்படுவது ஹராம். ம். இவங்க என்ன செய்றீங்க? ஹராமான ஒன்ற படிச்சுட்டு அதன் அடிப்படையில என்ன செய்றாங்க? செயல்படுறாங்க. அங்க முழுக்க முழுக்க ஷைத்தான்கள் தான் அங்க பயன்படுத்தப்படுறாங்க. ஜின்கள் தான் பயன்படுத்தப்படுறாங்க. இஸ்லாத்திற்கு மாற்றமான காரியங்கள நிகழ்த்தும்போது தான் அங்க அவங்களுக்கு என்ன செய்யுது? அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் என்ன நிகழுது. இப்போ இந்த மெத்தேட் வந்து முழுக்க முழுக்க ஒரு தடை செய்யப்பட்ட மெத்தேடு இஸ்லாமிய அடிப்படையில. அப்போ இவர்கள் எல்லாருமே வந்து சூனியக்காரர்கள் அல்லது சூனியக்காரர்களுடைய ஆதரவாளர்கள் இவங்க. இவங்க வந்து புரியுது. ஒருபோதும் இவங்கள்ட்ட போய் நம்ம நினைச்சக்கூடாது. ஓதி பார்க்கக்கூடாது. நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள கொண்டு போக்கூடாது. அது மார்க் அடிப்படையில ஒரு மிகப்பெரிய குற்றமா வந்து கருதப்படும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த மந்திரவாதிகள் இவங்கலாம் இந்த மாரி முஸ்லிம் ஆட்கள்லயுமே இருக்கிறாங்க. முஸ்லிம்கள்லயுமே இந்த மாரி தவறு செய்றவங்கலாம் இருக்கிறாங்கங்கிறத நீங்களுமே சொல்றீங்க. ஆனா, இவங்கள நோக்கி போற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க தனக்கு வந்து தீர்வு கிடைச்சிட்டதாவும் சொல்றாங்கல்ல.
இப்ப சில பேர் போறாங்க. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வியாபாரங்கள் வந்து எப்பவுமே நஷ்டம் அடைஞ்சுகிட்டே இருக்கும். உன் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். நாங்க இன்ன ஆள போய் சந்திச்சோம். அவர் இன்னென்ன மாரிலாம் குடுத்தாரு. இத இத சாப்பிட சொன்னாரு. அதெல்லாம் வந்து செஞ்ச பிறகு எனக்கு சரியாயிருச்சுன்னு சொல்றாங்க. அதுலயும் சில உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா, பேப்பர்ல வந்து ஆயத்து குறிசி எழுதி குடுக்குறாங்க. அந்த பேப்பர தண்ணீல போட்டுட்டு, அடுத்த நாள் எந்திரிச்சு குடிக்கிறாங்க. நைட்டு போட்டுட்டு காலையில குடிக்கணுமா. அது வந்து துவா ஓதிட்டு குடிக்கணும் அப்டிங்கிறாங்க. இத நாங்க 30 நாள் செஞ்சோம். அவர் 30 நாளைக்குமே 30 பேப்பர்ல ஆயத்து குறிசி எழுதி குடுத்தாரு. இத நாங்க செஞ்சோம். எங்களுக்கு சரியாயிருச்சுன்னும் சொல்றாங்க. அப்ப இந்த பேப்பர்கள்ல எழுதுறது, தாயத்துகள்ல வந்து ஓதி ஊதி குடுக்குறது, இல்ல வந்து ஜம்ஜம் தண்ணீல ஓதி ஊதி குடுக்குறது, இதெல்லாம் இதோடைய பாசிபிலிட்டீஸ்லாம் என்ன? இப்படிலாம் நடக்குமா? வசனங்களுக்கு அந்த மாரி பவர் இருக்கா? பொதுவா ஒரு விஷயத்து மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது என்ன செய்யுது? அந்த விஷயம் சரியாயிருது. இந்த விஷயம் செஞ்சா சரியாவும் நம்புனா அந்த விஷயம் சரியாயிருது. அது எப்படின்னு தெரியல பொதுவா. அதனால இந்த மாரியான சில விஷயங்கள் நிகழலாம். ஆனா, அதற்காக இந்த மெத்தட் எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது? சரி காண முடியாது நம்ம இந்த மெத்தட். நம்ம ஒரு மெத்தட் முன்வைக்கப்படுது அப்படின்னா, அந்த மெத்தட் வந்து அந்த மார்க்கத்தினுடைய வரம்புக்கு உட்பட்ட மெத்தேடா இருந்தா பிரச்சனை இல்ல. மார்க்கத்தினுடைய வரம்புக்கு உட்படாத வகையில விஷயங்கள் இருந்தது அப்படின்னா, அத நம்ம என்ன செய்யக்கூடாது? ஃபாலோ பண்ணக்கூடாது. ஆ அங்க போய் எப்போ அதனால அப்படி செஞ்சனால எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு நம்பவும் கூடாது. இப்போ சூனியத்த நம்புறது அப்படிங்கிறது, நம்ம இதான் சூனியத்த நம்புறது. சூனியம் செஞ்சா, சூனியத்த கொண்டு என்ன செய்ய நம்முடைய பிரச்சனைய குணப்படுத்த நினைக்கிறது. குணப்படுத்துறது. இதான் சூனியத்த நம்புறது. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நான் சூனியக்காரன்ட்ட போய் என்ன செய்றேன்? அந்த பிரச்சனைய சொல்லி அதற்கான தீர்வு கேட்கிறேன். அவன் என்ன சொல்றானோ அப்படி செய்றேன். இப்ப இது இது என்ன சூனியத்தின் மீதான நம்பிக்கை இது. இது வந்து புரியுது. தடை செய்யப்பட்டது. இப்ப நாம எந்த மெத்தேட ஃபாலோ பண்றோம். அப்ப யார் இந்த மாரி ஓதி பார்க்குறாங்க, அவங்க வந்து செய்யக்கூடிய செயல்கள் வந்து மார்க்க ஒழுங்குகளுக்கு உட்பட்டதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன செய்யணும், அத ஃபாலோ பண்ணணும். இப்ப அவங்க மார்க்க ஒழுங்குகளுக்கு உட்பட்டு அவங்க செய்யல, வேறு விதமா செய்றாங்க, அல்லது மார்க்கம் தடை செய்த விஷயங்கள செய்றாங்க அப்படின்னா, நம்ம அவங்கள்ட்ட இருந்து என்ன செய்யணும் அவங்க விலகிரணும், ஒதுங்கிரணும். இப்ப சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த தர்காக்கள்ல தஞ்சம் அடைஞ்ச சில பாபாக்கள்லாம் இருக்காங்க. ம். அவங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அ எனக்கு பக்கத்து வீட்டுக்காரரா ஒருத்தர் இருந்தாரு. அவர்ட்ட வந்து பேசும்போது, அவருக்கு வந்து சாமி மேலலாம் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, தர்காக்கள் மேல அவருக்கு ரொம்ப அதிகமா நம்பிக்கை இருக்கு. எல்லா விதமான நம்பிக்கையும் அவரு ஏத்துக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். அப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறாரு. அப்ப அவரு என்ட்ட வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவருக்கு ரொம்ப வருஷம் வந்து ரொம்ப கடனால கஷ்டப்பட்டாராம். வீட்டு வாடகைன்னா 6 மாசம் வாடகை குடுக்காம இருப்பாராம். கடை வாடகை 3 மாசம் குடுக்காம இருப்பாராம். அந்த மாரி கஷ்டப்பட்டுட்டு இருந்த நேரத்துல, அது எதனால அப்படின்னு சொல்லி தத்தளிச்சுட்டு இருந்தப்ப, ஒரு பாபா ஒருத்தர் இருந்தாரு. அவர்ட்ட நான் கேட்டேன். எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவரு என்ன சொன்னாருன்னா, "உனக்கு வந்து அந்த தீண்டுதல் வந்து உனக்கு ரத்தத்துல கலந்திருக்கு. அதனால உனக்கு இது இருக்கு. நீ ரத்தத்த சுத்தப்படுத்தணும்" அப்படின்னு சொன்னாராம். அதனால என்ன பண்ண சொன்னாராம், காலையில அந்த 3 டூ 5 அந்த டைம் இருக்குல்ல, அதிகாலை நேரம். அப்ப போய் நீ கடல்ல குளிக்கணும் டெய்லியும். ஒரு 3 மாசத்துக்கு குளி. நான் சொல்ற வரைக்கும் நிறுத்தாதன்ட்டாராம். அந்த மாரியே அவர் டெய்லி குளிச்சுக்கிட்டே இருந்தாராம். அதுக்கப்புறமா அவரு சொன்னாராம், "இப்ப போதும் நீ நிறுத்திக்க" அப்படின்ட்டாராம். நிறுத்திக்கிட்டாராம். நிறுத்தின உடனே பார்த்தீங்கன்னா, அவரு வந்து பயங்கரமா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இன்னைக்கு நல்லா சொத்து சுகத்தோட இருக்கிறாராம். இதுதான் அவரு தீர்வாவே சொல்றாரு. அந்த பாபா எனக்கு எதுவுமே சொல்லல. இது மட்டும் தான் சொன்னாரு. கடல்ல போய் காலையில 3 டூ 5 குளி அப்படின்னு தான் சொன்னாரு. குளிச்சுட்டு உனக்கு எந்த குலதெய்வத்த புடிக்குமோ அந்த குலதெய்வத்த கும்பிட்டுட்டு வந்துரு அப்டின்ட்டாராம். அப்படிதான் அவர் செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. சரியாயிருச்சு. முஸ்லிம் பாவா தான். ஆனா என் குலதெய்வத்த கும்பிட சொன்னார்ல. கரெக்ட்டா தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாரி விஷயங்களும் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கவும் முடியுது. இந்த மாரி பண்ணவங்க எல்லாருமே. அவங்கலாம் வந்து முழுமையா நம்புறாங்க. அவங்கள்ட்ட போய் தர்கா கூடாது, பாவாலாம் கூடாது. அதெல்லாம் பொய்யி. அவங்கலாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க தெளிவா மறுக்கிறாங்க. வாய்ப்பே கிடையாதுன்ட்டு. ஏன்னா இப்ப நான் நாகப்பட்டினம், நாகூர் பக்கம் பார்த்தீங்கன்னா, கேரளால இருந்தும் வந்து ஆந்திரால இருந்துலாம் ஆளு வருவாங்க. படையெடுத்து வரும் குரூப். எல்லாமே எதுக்கு வரும்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை சரியாயிருக்கு. இல்ல அவங்களுடைய தாத்தாவுக்கு சரியா இருக்கும். அதனால மகன் வழியில இருந்து பேரன் வழி வரைக்கும் அந்த தாத்தா வந்து ஃபோர்ஸ் பண்ணி தள்ளியிருப்பாரு. அதனால அந்த கரெக்ட்டா அந்த காலகட்டங்கள்ல அவங்க அந்த பிரயாணம் செஞ்சு வந்து 10 நாள் தங்குறது எல்லாமே பண்றாங்க. அதனால தான் இது வியாபார அத வச்சு ஒரு பெரிய வியாபார தளங்கள் உருவாகியிருக்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஏரியாவா இருக்குதுங்கிறப்ப, இதெல்லாம் இது எப்படி நம்ம அணுகுறது? என்ன மாரி அணுகுறது? இதெல்லாம் வந்து தர்காக்கள்ல வந்து அற்புதங்கள் நடக்குது அப்படிங்கிறாங்கல்ல. இந்த அற்புதங்கள் நிகழ்த்துறது யார்? ஃபர்ஸ்ட்டு அவரு சொன்ன அந்த தீர்வு வந்து ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு தீர்வு வந்து முன் வச்சிருக்காரு அவரு. அ அவருக்குள்ள இருக்க ஆற்றல வந்து இந்த மாரி தூண்டி விட்டுருக்காரு. அவருக்குள்ள இருக்க ஆற்றல அந்த மாரி தூண்டி விட்டதுனால, அவர் வந்து ஓரளவு இணைஞ்சுட்டாரு. அவருடைய சோம்பல்ல இருந்து விடுபட்டாரு. பிளஸ்ஸு ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. ஒரு விஷயம் நம்புனார்னா, அந்த நம்பிக்கை வந்து என்ன செய்யுது? பயனளிக்குது. இப்படி செஞ்சா எனக்கு இது கியூர் ஆகும் அப்படின்னு அவர் நம்புனாரு. அதனால அப்படி செஞ்சனால கியூர் ஆயிடுச்சு. அது நார்மலா உள்ள ஒரு விஷயம் தான் அது. பொதுவா இது ஒரு வகையான மருத்துவ முறை தான். ஒரு விஷயத்த நம்புறது,
நம்பி என்ன செய்யுது, நம்புனா அது கியூர் ஆயிடும், அது குணம் கிடைச்சிடும் அப்படின்னு. அதுல ஏதோ ஒரு வகையால என்ன செய்யுது, மனசு அதுல நார்மல் திருப்தி அடையுது, நார்மல் அடையுது. அதனால மனசு நார்மல் ஆகும்போது உடலும் என்ன செய்யுது, நார்மல் ஆயிருது. மனித இயல்பு நிலைக்கு என்ன செய்யறான், திரும்புறான். தர்காக்கள் நடக்கூடிய விசித்திரமான செயல்களுக்கான காரணங்களா இப்னு தய்மியா சொல்றாரு ஒரு விஷயம். என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்கு விசித்திரமான வழக்கத்திற்கு மாறான பல சம்பவங்கள் நடக்குது. அது போல கோயில்களே நடக்குது. அதுக்கு பின்னாடி ஜின்கள் தான் இருக்கிறாங்க. கெட்ட ஷைத்தான்கள் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. கெட்ட ஜின்களும் ஷைத்தான்கள் தான் என்ன இருக்கிறாங்க. இப்ப மக்களை வழிகெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக, மக்களை தவறான விஷயங்கள் மேல் நம்பிக்கை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக, இந்த மாதிரி கெட்ட ஜின்கள் ஷைத்தான்கள் என்ன செய்றாங்க, இந்த மாதிரி வந்து செயல்படக்கூடியவங்களா என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க அப்படின்னு அவர் என்ன செய்றாரு, சொல்றாரு அவர். இப்ப நான் வந்து அங்க தர்காக்கள் நடக்கக்கூடிய அனைத்துமே பொய்யானவை, போலியானவை நம்ம நினைச்ச முடியாது, மறுக்க முடியாது. அந்த விசித்திரமான செயல்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி கெட்ட ஜின்கள், கெட்ட ஷைத்தான்கள் நினைச்சலாம் இருக்கலாம். அதுபோல சிலர் சிலர் அதுக்கான வைத்திய முறையே என்ன செய்யலாம், முன்வைக்கலாம். அதற்கான ஒழுங்கான வைத்திய முறை, அவங்க சூனியம் தவிர்த்து நார்மலான ஒழுங்கான வைத்திய முறை இருக்கல்ல, அதை கூட அவங்க என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணியிருக்கலாம். அதான் ஒட்டுமொத்தமா நாம ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ள அடைச்சி அதுதான் இதுன்னு சொல்ல முடியாது. அங்க பல்வேறு விஷயங்கள் என்ன செய்து நடக்குது. நம்ம மார்க்கத்தின் வரம்புகளுக்கு உட்பட்டு இருக்குதா ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம பார்க்கணும் நம்ம. இப்ப சில உலமாக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து ருக்கியாலாம் பண்றாங்க. வந்து என்ன பண்றாங்கன்னா, ருக்கியா தான் ஓதுறாங்க. ஓதி குரான ஓதி தான் அத சரி பண்றாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா, ஜின்கள வந்து பாட்டில்ல புடிச்சுட்டு போயிடுறதெல்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் புடிச்சுட்டு போக முடியுமா? அப்படி புடிச்சுட்டு போய் கண்ணால போட்டுருவாங்கங்கிறாங்க. சினிமா படங்களை பார்த்து வெறுப்படக்கூடிய விளைவு மாதிரி தெரியுது. அந்த பாட்டுல புடிச்சிட்டு போக முடியுமா தெரியல எனக்கு. இல்ல சொல்றாங்க. அப்படிலாம் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படிலாம் ஒரே பாம்புக்கு அப்படிங்கிற மாரி டைரக்டா போயிட்டாங்க. அதுதான். போலியான நம்பிக்கை ஏற்படுத்துறதா அது. விரட்ட முடியும். ஆனா அது புடிக்கலாம் முடியாது. அதெல்லாம் எந்த அளவு சாத்தியம்னு எனக்கு தெரியல. இப்படி பாட்டில புடிச்சு அமுக்கிட்டு போறது அப்படின்னு. சினிமா படங்கள்ல அந்த பாணிய காமிப்பாங்க அத. அதெல்லாம் எந்த அளவு சாத்தியம்னு நினைச்சல எனக்கு தெரியல. புரியுதுப்பா. இப்ப ஒரு மனிதனுடைய எந்த பலவீன நிலை, ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், எந்த பலவீன நிலையில வந்து சைத்தான்கள் வந்து அவங்கள ஆக்கிரமிப்பு செய்யுது? எந்த மாரி நிலை அவங்க வாய்ப்பு மனதளவுல இருக்குன்னா அவங்க வீக் அப்புறம் பலவீனமா இருக்கும் பொழுது, ஷைத்தானுடைய தாக்குதல் நிகழும். அவங்க கொஞ்சம் அன்கான்சியஸா இருக்கும் பொழுது, ஷைத்தானுடைய அந்த ஜின்னுடைய தாக்குதல் நினைச்சலாம் நிகழலாம். அதீத கோபம் மாரி, ஓவர் எமோஷனல். அந்த சமயத்துல ஜின்னோட தாக்குதல் வந்து நிகழும். பொதுவா நார்மலா மனிதன் இயல்பு நிலையில் இருக்கும் பொழுது ஜின்னோட தாக்குதல் நினைச்சு அது நிகழாது. ஏதோ ஒரு வகையில மனதளவுல வீக் ஆனா தான். மனதளவுல வீக் ஆகும் பொழுது நம்ம அந்த நம்முடைய வீக்ல இருந்தா அது வந்து நம்மள நினைச்சு ஆக்கிரமிக்கும். ஒரு மனிதன் ஸ்ட்ராங்கா இருந்தா அவன ஆக்கிரமிக்க முடியாது. இப்ப அந்த வீக்கான நிலை அப்படின்னு சொன்னா, அது என்ன மாரி நிலை? ஒழுக்க பலவீனமா? இல்ல வந்து சிந்தனை ரீதியா ஏதோ ஒரு கஷ்டம், துக்கம் அந்த மாரி ரீதியான பலவீனம் பலவீனமும் அதுல உள்ளடங்கும். அதாவது ஒருவன் தன்னுடைய மனதினுடைய கீழான இச்சைகளுக்கு அடிமையாகிறது, பாவங்கள்ல மூழ்கிறது, அதுவும் வந்து அடங்கும். அதை தாண்டியான மற்ற ரீதியான மன பலவீனம் இருக்கு இல்லையா? அதுவும் வந்து உள்ளடங்கும் அது. இப்போ நாம பாவங்கள்ல இருந்து விலகி இருக்கும்போது தான் மனதளவுல ஸ்ட்ராங்கா பலமானவளா நினைச்சும் மாறுவோம். அது ரொம்ப முக்கியம். நம்ம மனதளவுல பலமானவளா மாறணும் அப்படின்னா, நம்ம பாவங்கள்ல இருந்து நினைச்சு விலகி இருக்கணும். ம். ஆ அப்போ அப்படி நமக்கு அட்டாக் நிகழ வாய்ப்பு இல்ல. அந்த மாரி நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா. அத தாண்டி சிலர் மனதளவுல வீக்கானவங்களா இருப்பாங்க. ஆல்ரெடி பெரிய பிரச்சனைகளால அவங்க பாதிக்கப்பட்டுருவாங்க. டேமேஜா இருப்பாங்க. இப்ப அவங்க சில சமயங்கள்ல தன்னுடைய கட்டுப்பாட்ட இழந்துருவாங்க. அவங்க இழந்துருவாங்க. அந்த இடத்துல அது போய் என்ன செய்யும்? அத ஆக்கிரமிக்கும். புரியுதுமா. இப்ப ஆ இந்த தூங்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு நெஞ்சில யாரோ ஏறி உட்கார்ந்த மாரி, அது எல்லாருக்குமே லைஃப்ல நடந்திருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் நடந்திருக்கு. அந்த நெஞ்சில ஏறி உட்கார்ந்துகிட்டு அமுக்குற மாரி ஃபீல் ஆகும். அவங்க உடனே அந்த டைம்ல அவங்களால கை, கால் அசைக்க முடியாது. பேச முடியாது. ஆனா கான்ஷியஸோட இருப்பாங்க. பேச முடியாது. கண்ணையும் தொறக்க முடியாது. ஆனா கண்ண தொறந்து பார்க்குற மாரி இருக்கும். அந்த மாரி ஒரு நிலைக்கு போயிட்டு திடீர்னு ரிலீஸ் ஆகும். அந்த மாரி ஆனவங்க நெறைய பேர் இருக்காங்க. நெறைய பேர் எனக்கெல்லாம் நடக்கும்போது நான்லாம் வந்து களிமா சொல்லிட்டேன். மௌத்தாக போறான்னு நெனச்சுக்கிட்டு. அந்த மாரி சிச்சுவேஷன் தான் எல்லாருக்குமே நடந்திருக்கு. அப்படி நடக்கும்போது அத என்ன பண்ணுவாங்கன்னா, அமுக்குவான் பிசாசு, ஆ வந்து அமுக்குவான் பேய் இந்த மாரிலாம் ஊர் மக்கள் மத்தியில இந்த மாரி அனுபவங்கள் எல்லாருக்கும் இருந்திருக்கு. அப்படி சொல்லும்போது, இதுக்கு வந்து தூக்க பக்கவாதம். தூக்க நிலையில இருக்கும்போது திடீர்னு ஒரே போஸ்ட்ல நீங்க தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்ப வந்து உங்களுக்கு இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில சயின்டிபிக் ரீசன்னு சில பேர் இந்த விளக்கம் குடுக்குறாங்க. ஆனா ஒரே பக்கமா நான் படுத்து கிடந்தேன்னா, எனக்கு கழுத்துல சுளுக்கு தான் புடிக்குதே தவிர, அந்த மாரி யாரும் ஏறி உட்கார்றது கிடையாது. அது ஒரு வகையான கணிப்பு. கணிப்பு. அது ஒரு வகையான கணிப்பு. இப்படி நிகழலாம், இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற கணிப்பு.
இது தொடர்பா ஆனா உண்மைன்னா அந்த அமைக்கு ஏறி உட்கார்றது யாரு? அது என்ன? அத பத்தி அது சொல்லும்போது ஜின்கள் தான் அது அது ஜின்னுன்னு சொல்லப்படுது. அந்த காபூஸ் சொல்லுவாங்க. ஜின் வந்து ஒரு மனிதனை ஆக்கிரமிக்க நினைக்கிறது. கை, கால் அசைக்க முடியாது, வாய் பேச முடியாது. அந்த 2, 3 நிமிடம் நீடிக்கிறது. சில சமயங்கள்ல ஆ கூடுதலா நிச்சயம் நீடிக்கும். சில பேர் அதான் அதனுடைய ஆரம்ப நிலை அது. இப்போ ஆயத்துல் குர்சி ஓதணும் நம்ம. குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக். இந்த சூறாக்கள் ஓதி நம்ம என்ன செய்யணும்? விடுபட முடியும் அதிலிருந்து. ஆமா. அந்த மாரி சூறாக்கள் ஓடும்போது இப்ப கெட்ட கனவுகள் வரும். கெட்ட கனவுகள்ல இருக்கும்போது நம்ம அந்த கெட்ட கனவுல தப்பிக்கிறதுக்கு அங்க நம்ம ஆயத்து குர்சி ஓதுவோம். ம், ஓதுன உடனே நமக்கு என்ன ஆயிரும்னா, நம்ம கண்ணு முழிச்சுருவோம். ம், அந்த அதுல ஓதி முடிக்கிறதுக்குள்ளயே நமக்கு அந்த கனவுல இருந்து நம்ம விடுபட்டு முழிப்பு வந்துரும். ம். அப்ப இந்த மாரி கெட்ட கனவுகள அடிப்படையா வச்சு பார்க்கும்போதும், அதுக்கு பின்னாடி பெருசா ஒரு பின்புலமும் இருக்காது. நம்ம பேய் படம் பார்த்திருக்க மாட்டோம். இல்ல வந்து எந்த விதமான வெளிய தெருவு சுத்துறது, பாவமான காரியம் எதுவுமே இயல்பான தூக்க நிலையில இருக்கும்போது, இந்த மாரி கெட்ட கனவுகள் வரதெல்லாம் நடக்க தான் செய்யுது. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அனுபவத்தையே பகிர்றதா இருந்தா, காபூஸ் நான் சொன்னேன்ல, அந்த அமுக்குறது. அமுக்குறது தூக்கத்துல நிகழ்ந்தா பிரச்சனை இல்ல. ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நிகழும். அப்ப அதுக்கு என்ன ஓ விளக்கம் சொல்றீங்க? சும்மா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கூட நிகழலாம் இப்படி. அசையாம அப்படியே லாக் ஆவுறது. அப்படி லாக் ஆகுறது திடீர்னு. வெறுமனே அந்த பக்கவாதம் அப்படின்னு சொல்லப்படுறது அது ஒரு ஒரு கணிப்பு அது. அது ஒரு அனுமானம் அது. அவ்வளவுதான். அது இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. குறிப்பாக ஜின் அட்டாக் உள்ளவங்க எல்லாருமே இந்த அனுபவத்த சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல எங்களுக்கு அடிக்கடி இந்த மாரி ஏற்பட்டது. பிறகுதான் எங்களுக்குள்ள வந்து ஆ நாங்க ஆக்கிரமிக்கப்பட்டோம் அப்படின்னு நெறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. ஜின் பாதிப்புக்குள்ளான பலரும் இணைஞ்சிருக்காங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ட முன் வச்சிருக்காங்க. புரியுதுங்க. இப்ப இந்த மாரியான இந்த ஜின்களால தீண்டெல்லாம் படுறாங்கல்ல, இந்த மாரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய தீர்வு என்ன? எதுல இருந்து எப்படி இவங்க வந்து அதுலருந்து தப்பிக்கிறது? இந்த மாரி மந்திரவாதிகள்ட்ட எல்லாம் போக்கூடாது. கிரகாக்களுக்கு போக்கூடாது. அந்த மாரி இவங்க இந்த பாவா இந்த மாரி குரூப்ட்டலாம் போக்கூடாது அப்படிங்கிறப்ப, எது அவங்களுக்கு முழுமையான தீர்வை பெற்று தரும்? ஏன்னா அவங்களுக்கு தீர்வு வேணும்ல. அந்த பிரச்சனையில மாட்டியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஷிஃபா இருக்கணும்ல. அது என்ன ஷிஃபா? எத நோக்கி போகும்? எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இல்ல அது தீர்வுங்கிறது நம்ம ஆ அல்லாஹ்வ நெருங்கி போகும்பொழுது, அல்லாஹ்வ நெருங்கி போறது தான் தீர்வு. நம்ம திருக்குர்ஆன நெருங்கி போறது தான் தீர்வு. தீர்வுங்கிறது என்ன நமக்கு இஸ்லாம் சொல்லக்கூடியது, இந்த நமக்கு அல்லாஹ் என்ன செய்றான், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக் இந்த அத்தியாயங்கள குடுத்திருக்கான். ஆயத்துல் குர்சிய குடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்து சூரா என்ன குடுத்திருக்கான். இப்ப இந்த சூறா கொண்டு நமக்கு நாமே ஓதி பார்த்துக் கொள்வதன் மூலியமா, அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதன் மூலியமா, நாம என்ன செய்ய அதிலிருந்து விடுபட முடியும். அதுதான் தீர்வு நம்ம. அத தாண்டி வெளிய என்ன செய்யக்கூடாது, போக்கூடாது. இப்ப ஓதி பார்த்தல் இஸ்லாத்திற்கு முன்னாடியே இருந்தது. ஓதி பார்த்தல், மந்திரித்தல் ஒண்ணு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? அத நீங்க மந்திரிக்கிறதுக்கு என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறீங்கன்னு என்று சொல்லி காமிங்கன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதுல ஷிர்கான வாசகங்கள் எதுவும் இல்லன்னா பிரச்சனை இல்ல அப்படின்னாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி மந்திரித்தல், ஓதி பார்த்தல் அது ஒரு மருத்துவ முறையா இருந்தது. இப்ப இஸ்லாம் வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அங்கீகரிக்கிறாங்க. ஆனா அதுல என்னன்னா ஷிர்கான வாசகங்கள் இருக்கக்கூடாதுன்னு என்ன செய்றாங்கன்னு சொல்றாங்க. இப்ப அதற்கு பிறகு அதுல ஓதி பார்த்தல் முறை என்ன நிகழுது அப்படின்னா, திருக்குரான் வசனங்களை கொண்டு திருக்குரான் எந்தெந்த அத்தியாயங்களுக்கு அந்த சிறப்பு இருக்குதோ, ஓதி பார்ப்பதற்காக அந்த ஷிஃபாவாக, நிவாரணமாக அருளப்பட்டிருக்கோ, அத கொண்டு வந்து இணைஞ்சாங்க. அந்த ஒரு இத உருவாக்குறாங்க. ருக்யா ஷரியா மார்க்கத்தினுடைய வரம்புகளுக்கு உட்பட்டு ஓதி பார்த்தல் அப்படின்னு. இப்ப அப்ப இருந்து இந்த ஒரு மெத்தேடு வழக்கத்தில் இருந்து கொண்டு தான் என்ன செய்து இருக்குது. இப்போ நமக்கான இப்போ ஒரே தீர்வு அந்த மாரி அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது, பாதிப்பு இருக்கும் பொழுது, அந்த மார்க்கத்தினுடைய வரம்புகளுக்கு இதுக்கு உட்பட்டு என்ன செய்றது, நம்ம என்ன செய்றது, குர்ஆன் வசனங்கள கொண்டு, ஹதீஸ்ல வந்துள்ள துஆக்களை கொண்டு என்ன செய்றது, ஓதி பார்க்கிறது. இப்ப ஆனா நீங்க சொல்ற மாரி ஓதி பார்க்கிறது, அல்லாஹ் நெருங்கி போக சொல்லி சொல்றீங்க. அதெல்லாம் தான் அவங்களுக்கு வாய்ப்பா இல்லைல்ல. சில பேர் நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அதுதான் தடுக்கப்பட்டதாவே இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பக்கத்துல போய் குரான்லாம் ஓதுனா பயந்துடுறாங்க. அவங்க வந்து வேணாம் ஓடு அப்படின்னு சொல்லி இதாவுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இயல்புலயே அவங்களுக்கு வந்து தொழுகையோ, இல்ல வந்து அந்த மாரி அந்த அந்த இதுக்குள்ளேயே அவங்க போல. ரொம்ப வருஷமா அவங்க தொழுவாத ஆள். அப்படி இருக்கிறாங்க. அவங்கள வந்து சரி பண்ணணும்னு இவங்க வந்து குடும்பத்துல உள்ள எல்லாரும் கூட்டிட்டு வருவாங்க. இப்ப அப்ப யாரு இந்த ருக்யா ஷரியா அந்த மார்க்கத்தினுடைய வரம்புகளுக்கு உட்பட்டு யாராவது ஓதி பார்ப்பாங்க இல்லையா? அவங்கள்ட்ட கூட்டிட்டு போலாம் அவங்கள. அவங்க தொடர்ந்து ஓதி பார்த்து இது பண்ணுவாங்க. ம். ஓகே. நல்லா நீங்க நெறைய கேள்வி நான் உங்கள நெறைய கேட்டுட்டேன். நீங்களும் பதில் சொல்ட்டீங்க. இது ஓரளவுக்கு ஜின்கள பத்தின புரிதல்கள அ எல்லா சமூகத்தினர்களுக்கு மத்தியிலயும் ஒரு நல்ல புரிதல ஏற்படுத்தும்ங்கிறத நம்புவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த மாரி அனுபவங்கள், இல்ல வேற வேற விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருந்திருந்தா, சகோதரர்கள் வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. அது சம்மந்தமாவும் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு அடுத்த டிஸ்கஷன் வச்சு, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ஒரு நல்ல கலந்துரையாடலா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அ கலந்துரையாடல்ல கலந்துகிட்டதுக்கு ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் கெய்ர். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும் அஸ்ஸலாம்.